தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா பல வெற்றி படங்கள்ல கொடுத்துள்ள விஜய் இப்போ அரசியல்ல தீவிரமா களமிறங்கியிருக்காரு. இதனால அவரோட கடைசி படமா வெளியாக உள்ள ஜனநாயகனுக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை உள்ளிட்ட படங்களை இயக்கிய வினோத் இந்த படத்தை பிரம்மாண்டமா இயக்கியிருக்காரு. பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. KVN நிறுவனம் தயாரிச்சிருக்கும் இந்த படம் பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 9 வெளியாக போகுது. இதுக்கு முன்னதா படத்தோட இசை வெளியீட்டு விழா கடந்த வாரம் மலேசியாவுல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. வழக்கமான விஜய் படம் மாதிரி இல்லாம அரசியல் நெடி கொஞ்சம் தூக்கலாகவே இருப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் புத்தாண்ட முன்னிட்டு கடந்த 1 வெளியாகும்னு சொல்லப்பட்ட படத்தோட ட்ரெய்லர் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு செம்ம பிளாஸ்டா வெளியாகிருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு பக்காவான ட்ரீட்டா இருக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சிகள், விஜய் தன்னோட ஸ்டைலில் செய்யக்கூடிய குட்டி குட்டி காமெடிகள், அப்பா மகள் சென்டிமெண்ட் எல்லாத்துக்கும் மேல தன்னோட அரசியல் என்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான பொலிட்டிக்கல் டச்னு ஒரு பக்காவான கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜா வினோத் இந்த படத்தை கொடுத்திருக்காரு. படத்தோட முதுகெலும்பா அனிருத்தோட இசை அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனுக்கும் அனிருத் இசையமைச்சிருக்கும் BGM சும்மா பட்டைய கிளப்பிருக்கு. விஜய் ரசிகர்கள் என்ன விரும்புவாங்களோ அத அப்படியே கொஞ்சம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணாம வேற லெவல்ல பண்ணி கொடுத்திருக்காரு அனிருத். மொத்தத்துல ட்ரெய்லரே இப்படி வெறித்தனமா இருக்கே, படம் எந்த லெவலுக்கு இருக்க போகுதோன்னு ரசிகர்கள் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.